மாடுகளை தான் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க இப்போலாம் நான்வெஜ்ஜே சாப்பிட்றதே இல்லைங்க சார். இங்கே நடந்த பிரச்சனை என்னன்னா, பௌத்த மதம் எப்படி தோணுச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாடை அடித்து இவங்க இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே இந்த இந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து மாடு வந்து தெய்வம். அந்த தெய்வத்தை இவங்க அடித்து கொண்டுக்கிட்டு அட்டகாசம் பண்ணி யாகம் வளர்த்திக்கிட்டு இருக்காங்க கண்டித்து தான் புத்தர் வந்து பௌத்த மதத்தை ஸ்தாபித்தார். பௌத்தர் வந்து கடவுள் இல்லைன்னு ஒரு முதல் நாத்திகர். புத்தர் வந்து கடவுளே கிடையாதுன்னு ஒரு சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் கடவுள் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? நாமே தான் கடவுள். யார் கடவுள்னு கேட்டால் நீ தான் கடவுள். அதுதான் சமண மதம், அதுதான் பௌத்த மதம். அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனிதன் வந்து ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்ந்து ஒழுக்கத்தை கடைபிடிச்சிக்கிட்டு அப்படியே பண்போடு வாழ்ந்துக்கிட்டு வந்தால் அவனே தெய்வமாகிற அதை தீர்த்தங்கராக மாறலாம். தீர்த்தங்கரர் வந்து தெய்வத்துக்கு முந்தின நிலை. நீங்கள் தீர்த்தங்கரர் ஆனதுக்கு பிறகு இன்னும் நீங்கள் தீவிரமான நல்லவர்களாக வாழ்ந்தீங்கன்னா கடவுளாக மாதிரி நீங்கள் கருவறைக்குள்ளார போகலாம். சமணர் பள்ளிகளில் வந்து கருவறை இருக்கும், கடவுள் இருக்காது. அந்த கடவுள் யாருனாக்கா நீங்களும் நானும் தான். ஒழுங்கான வாழ்க்கையும் நேர்மையான வாழ்க்கையும் பண்பான வாழ்க்கையும் வாழ்ந்தால் நாமே கடவுளுங்கிறது தான் சமண மதம். அதே தான் பௌத்த மதம். பௌத்த மதத்தில் கடவுள்னே ஒருத்தர் கிடையாது, நீ தான் கடவுள், அவ்வளோதான். இதை சொன்னதுனால ஆரியர்கள் பண்ணது பூராமல் யாகம் வளர்த்து அவங்க பொழப்பை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடுமையான எதிர்ப்பு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் அசோகர் இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த மன்னர்கள் பூராமல் பௌத்தர்கள் சமணர்கள் தான். வர்த்தமான மகாவீரர் சமண மன்னர், அவர் கடைசி தீர்த்தங்கரர், 24வது தீர்த்தங்கரர். அவர் வந்து மன்னர், சமண மதத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி அசோகர் தான் வடநாட்டில் பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய மன்னராக திகழ்ந்தவர் அசோகர், பௌத்தர். பௌத்த மதமும் சமண மதம் தான் இங்கே இருந்தது. சங்க இலக்கியங்கள் பூராமல் சமண பௌத்த இலக்கியங்கள் தான். பிறகு தான் 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் பக்தி இலக்கியம் வருது, சைவ மதம் வருது, வைணவ மதம் வருது. அது வந்து இங்கே இந்து மதங்கிறதே தமிழ்நாட்டில் தென்னாட்டிலே கிடையாது. நீங்கள் சரவண பலகோலான்னு மைசூரில் இருக்குது. பெரிய யார் அவர், அந்த பேர் மறந்துட்டேன், அவருடைய சிலை தானே அங்கே அவ்வளோ பெருசு இருக்குது, பாகுபலின்னுவாங்க. மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி, பட்டேல் சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி மிக உயர்ந்த சிலை வந்து ரியோ டி ஜெனீரோவில் இருக்கிற ஜீசஸ் கிரைஸ்டனுடைய சிலைக்கு அடுத்தாற்போல் மிகப்பெரிய சிலை வந்து சரவண பலகோலாவில் இருக்கிற பாகுபலி சிலை தான். அது அவர் சமண முனிவர் நிர்வாணமாக நிற்பார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திகம்பர சாமியார், திகம்பர பகுதி இதை குழுவை சேர்ந்த சமணர்கள். அதுதான் இங்கே இருந்த மதம். இவங்க உள்ளே வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாகம் வளர்த்தக்கூடாதுன்னு பெரிய கடுமையான எதிர்ப்பு வந்த உடனே யாகத்தை கை விட்டாங்க. அதுக்கு பதிலாக மாவில் செஞ்ச பசுமாட்டை போட்டு, அப்போவும் பசுமாட்டை போட்டு தான். இது எப்படி சொல்கிறாங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு வரை அது இருக்குது. அதுக்கு ஒரு பாட்டு என்ன எழுதுறாங்கன்னா, குமரகுருபர சாமிகள் நன்னறிங்கிற நூலில் யாகத்துக்காக வளர்க்குற யாக பசுக்களை கொண்டு யாகத்தை குண்டத்தில் போட்டால் அது புண்ணியம், ஆனால் அதையே சாப்பிட்றதுக்கு பண்ணினா பாவம் அப்படின்னு எழுதியிருக்கார் பாட்டு. ஆக யாக குண்டத்தில் பசுக்களை தான் போடணும். அந்த பசுக்களுக்கு பேர் யாக பசுக்கள். அதை சாப்பிட்டவங்க பிராமணர்கள். அவங்க தான் இன்றைக்கி வந்து அடி உதையெல்லாம் உளுந்த உடனே பசுவை தொட்டினா கொண்டு போடுன உடனே வேறு வழி இல்லாமல் அவங்க சமய மதத்துக்கு மாறிட்டு இன்றைக்கி பசுவதைக்கு அவங்கள வந்து போராட்டம் நடத்துகிறாங்கன்னும் போது, பசுவதையை எதிர்த்து எவனா போராட்டம் நடத்துகிறான்னா அவன் இந்து மதத்தை சேர்ந்தவன் அல்ல, அவன் இந்து மத விரோதி. அதுதான் இது தெரியாமல் தான் இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இந்த காவி உடைக்காரனுங்கள்லாம் பசுவை காப்பாற்றுறேன்னாக்கா அவன் சமண மதத்துக்கு போகிறான்னு அர்த்தம். மதத்தை பற்றியே தெரியாதவன் அர்த்தம். இதுதான் இந்த இந்த பகுதியில், இந்த நிலப்பகுதியில் நடந்திருந்த வரலாற்று விவகாரங்கள். அசோகர் காலம் வந்து தாண்டி மகேந்திர பல்லவன் வந்து அப்பரால் மதம் மாற்றப்பட்டவன். அவன் சமணனாக இருந்தவன் சைவனாக மாறுறான், அப்பரால் மாற்றப்படுகிறான். அதே சமயத்தில் ராஜசோந்தர பாண்டியன் மதுரையில் அவன் சமணனாக இருந்தவன் சைவனாக மாறுறான் திருஞான சம்பந்தரால். அதுக்கு பிறகு தான் இங்கே வந்து சைவ மதமும் வைணவ மதமும் வருது. அதே நேரத்தில் ஆண்டாள், இந்த பக்கம் திருமலிசை ஆழ்வார், இவங்கெல்லாம் வந்து வைணவத்தை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அந்த ரெண்டும் அதுக்கப்புறம் தான் வருது. 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டு தென்பகுதி தெற்கு பகுதியில் இந்து மதமே வருது. அது வந்து இங்கே கிடையாது. ஆக இதெல்லாம் வந்து
கவர்னர்கிட்ட போய் சொல்லி அந்த ஆளுகிட்ட போய் சொன்னால் அவருக்கு புரியுமா ஏதாவது? அடிப்படை ஞானம் இல்லை. ஏதோ ஒரு குருட்டு போக்கில் ஒரு நல்லா தீவிரமான ஆர்எஸ்எஸ் இருந்திருக்காருங்கிறதுக்கு அவர் கொடுத்துக்கிற பதவி, அதை வச்சுக்கிட்டு தன்னை அறிவுஜீவியாக காட்டிக்கிறதுக்குலாம் அவர் முயற்சிக்கிறது பார்க்கும்போது பாவமாக இருக்குது.